பொதுவாக சனி சுக்கிரனோட சேர்க்கை. இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சனி சுக்கிரனோட சேர்க்கை இருந்தால் அந்த பெண்ணை வந்து தன்னை விட வயதில் மூத்த ஒரு ஆண்களை வந்து அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே போல் சனி சுக்கிரனோட சேர்க்கை ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இருந்தால் தன்னை விட வயதுக்கு குறைந்த ஒரு பெண் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ இது போன்ற நிறைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வயசு வித்தியாசத்தில் வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஜாதகங்களெல்லாம் இது போன்ற சேர்க்கை வந்து இருக்கும். சனி சுக்கிரனோட சேர்க்கை. சனி தான் வந்து வயதில் மூத்த கிரகம். அதாவது இருக்கிற கிரகத்திலேயே வந்து வயதில் மூத்தவர்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது சனி. அதில் வந்து சுக்கிரன் வந்து இணையும் பொழுது, இந்த சனி சுக்கிரனோட சேர்க்கை சேரும் பொழுது அந்த ஜாதகங்களுக்கு எல்லாமே வந்து வயசில் மூத்தவர்களை வந்து அதிகமாக பிடிக்கும். இது நிறைய பெண்களோட ஜாதகத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்று. அதே போல் இந்த சனி சுக்கிரனுடைய சேர்க்கை வந்து காதல் அப்படின்று வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு காதல் சொல்லுவாங்க இல்லையா? நிறைய பேர் வாழ்க்கையில் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையால், கால மாற்றத்தால், காலத்தின் கட்டாயத்தால் பிரிந்தாலும் அந்த எப்போவோ மறந்த அருந்து போன சில காதலெல்லாம் திடீர்னு ஒருத்தவங்கள நம்ம அதே கேரக்டரை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே இருந்து ஊடுருவி அந்த பழைய நினைவுகள் வரும் பார்த்திங்களா? அதுக்குமே இந்த சனி சுக்கிரன் தான் காரணமாக இருக்கும். அதாவது இவங்க வந்து ஒருத்தவங்களை வந்து விரும்பிட்டாங்க அப்படின்னும் பொழுது அவங்களால எப்போவுமே அவங்களோட நினைவுகளை வந்து அழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த உறவினோட தன்மை வந்து ரொம்ப பாண்டிங்காக இருக்கும். காலத்தின் கட்டாயத்தில் பிரிந்தாலும் அவர்களுக்குள்ள அந்த பழைய நினைவுகள் வந்து எப்போவுமே இருக்கும். அதே போல் இந்த சனி சுக்கிரனோட சேர்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும். அந்த ஜாதகர் வந்து உழைப்புக்குன்னு நிறைய விஷயங்களை வந்து முயற்சி எடுத்து பண்ணும் பொழுது அதில் அவங்க வெற்றி பெறுவாங்க. ஸோ இந்த சனி சுக்கிரனுடைய சேர்க்கை வந்து நிறைய விஷயங்களை வந்து ஜாதகர்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இது போன்ற அமைப்பு இருக்கான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம என்ன மாதிரியான கேரக்டராக இருக்கோன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். 1000 பேர் 1000 விதங்கள் சொன்னாலும் நாம் யாருன்றது நமக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ நமக்குள் வந்து எப்போவே ஒரு செல்ஃப் அனலைசிஸ் கட்டாயம் இருக்கும். அதுக்கான காரணம் வந்து அந்த கிரக சேர்க்கையாக தான் இருக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தை எடுத்து இது போல் கிரக சேர்க்கை இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி.